இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் புயலை கிளப்பும் விஜயின் புல் பிரிண்ட். தமிழகத்தின் தலையெழுத்து மாறுமா? தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஒட்டுமொத்த மாநிலத்தின் பார்வை இன்று சென்னை நுங்கப்பாக்கத்தை நோக்கி தான் திரும்பியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று தனது கட்சியின் தேர்தல் அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறார். இது வெறும் வாக்குறுதிகள் அடங்கிய காகிதம் அல்ல, தமிழகத்தின் தலையெழுத்தையை மாற்றப்போகும் ஒரு ப்ளூ பிரிண்ட் என தேவக நிர்வாகிகள் உற்சாகமடைந்துள்ளனர். முக்கிய நிகழ்வு இன்று மதியம் சரியாக 3 மணி அளவில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் பிரம்மாண்டமான நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த முக்கிய நிகழ்வில்தான் தனது கனவு திட்டங்களை விஜய் அவர்கள் மக்கள் முன்வைக்கிறார். குறிப்பாக தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன தேவை, மக்களின் நீண்டகால குறைகள் என்ன என்பதை ஆய்வு செய்து ஒரு விஷன் 2026 திட்டத்தையே அவர் கையில் எடுத்துள்ளதாக தெரிகிறது. சமூக நீதி, ஊழலற்ற நிர்வாகம், இவைதான் இந்த அறிக்கையின் ஆணிவேராக இருக்கும் என தகவல்கள் கசிகின்றன. பெண்களுக்கான அறிவிப்புகள், சமூக நலன். இந்த தேர்தல் அறிக்கையில் பெண்களின் வாக்குகளை கவரும் வகையில் அதிரடி அறிவிப்புகள் காத்திருக்கின்றன. இல்லத்தரசிகளுக்கான கௌரவ ஊதியம் மற்றும் மகளிருக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டங்கள் இதில் பிரதானமாக இடம்பெற்றுள்ளன. பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக விஜய் வகுத்துள்ள இந்த திட்டம் கிராமப்புறம் முதல் நகர்ப்புறம் வரை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இளைஞர்கள் மற்றும் மாவட்ட வாரியான வாக்குறுதிகள். அடுத்ததாக தமிழகத்தின் எதிர்காலமான இளைஞர்களுக்கு விஜய் என்ன சொல்லப் போகிறார்? அரசு பணிகளில் நிலவும் முறைகேடுகளை களைந்து வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வது விஜயின் முதல் லக்கலாக இருக்கிறது. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மூலம் வேலையில்லா திண்டாட்டத்தை வேறறுக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. வழக்கமான அரசியல் கட்சிகள் மாநிலம் முழுமைக்கும் ஒரே வாக்குறுதியை தரும். ஆனால் விஜய் மாவட்ட வாரியான தேர்தல் அறிக்கை என்ற புதிய பாணியை கையில் எடுத்துள்ளார். அதாவது அந்தந்த மாவட்டத்தின் தனித்துவமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பிரத்யேக திட்டங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இது அந்தந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஒரு நேரடி முயற்சியாகும். விவசாயம், தொழில் அண்ட் டிஜிட்டல் நிர்வாகம். விவசாயிகளுக்கான நியாயமான விலை, சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோருக்கு மின்சார மானியம் என பொருளாதாரத்தை அடிமட்டத்திலிருந்து உயர்த்துவதற்கான திட்டங்கள் இதில் அணிவகுத்துள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக அரசு அலுவலகங்களில் லஞ்சத்தை ஒழிக்க முழுமையான டிஜிட்டல் நிர்வாகம் என்ற முழக்கத்தை விஜய் முன்வைக்கிறார். மக்கள் தங்களின் தேவைகளுக்காக அதிகாரிகளை தேடி அலையாமல் அவர்களின் விரல் நுனியிலே அரசு சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் விஜயின் எண்ணம். விஜயின் இந்த மாஸ்டர் பிளான் தமிழக மக்களின் மனதை வெல்லுமா? இன்று மாலை வெளியாகும் அந்த முழு அறிக்கையில் அதற்கான விடை தெரிந்துவிடும். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த தேர்தல் அறிக்கை மற்ற அரசியல் கட்சிகளின் தூக்கத்தை கெடுத்துள்ளது என்றே சொல்லலாம். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.